Good morning, students. First of all, thank you for all your responses on the 75 days revision and test batch. Okay, let's start with this. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டே ஒனில் மேக்ஸில் இருக்க எல்லா ஃபார்முலாஸையும் we have to write it in a note and we have to revise it. Daily we have to revise the formulas. ஓகேவா நெக்ஸ்ட்டு சயின்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாரோட எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸோட நேம்ஸும் படிக்கணும். படிச்சுட்டு அதோட ஃபார்முலாஸ் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். திஸ் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு ஸ்டடி இன் சயின்ஸ். ஓகேவா ஸோ உனக்கு உனக்கு காம்பவுண்டோட நேம் தெரியல, எலிமெண்ட்டோட நேம் தெரியல அப்படின்னா நம்மளால் ஃபர்தராக என்ன பண்ண முடியாது, அது என்ன ஈக்குவேஷனில் வரும், என்ன டைப் பண்ணுறதே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் அதோட நேம்ஸ், அதோட சிம்பிள்ஸ் அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சயின்ஸில் அப்படின்னா இதுதான். அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த ஒரு காம்பவுண்ட் இருக்குது, இது இந்த காம்பவுண்ட் கூட ஆட் பண்ணும்போது உனக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா இந்த காம்பவுண்டோட நேம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியணும், ஃபஸ்ட்டு இதோட நேம்ஸ் அதோட சிம்பிள்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் அதோட ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண தெரியணும். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் த ஃபர்ஸ்ட் லெசன். So we start with day 1. So max, we have to revise all the formulas. Second thing in max, we have to start with coordinate geometry. Very easy lesson. ரொம்ப ஈஸியான லெசன். அதில் 6 மார்க்ஸ் கேட்பாங்க. ஈஸியாக 6 மார்க்ஸ் எடுத்துடலாம். இது ஒன்றுமே இல்லை. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் ஃபார்முலாஸ் படிக்க போகிறோம், ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் நீ படித்தா போதும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்கும். அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற சம்ஸ் மட்டும்தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா இன்றைக்கி மேக்ஸில் அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சயின்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிற நான் சொன்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸோட நேம்ஸ் படிக்கணும், ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணது படிக்கணும், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் படிக்கணும். அவ்வளோதான். ஃபார் த டே 1 we have to finish all this. ஓகேவா.